ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு. அதனால் இன்னைக்கு பார்க்க போகிறது மீன் குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு அக்கா எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வெந்தயம், உப்பு தேவையான அளவு, இது காரப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, எல்லாமே 2 ஸ்பூன் தான். 3 தக்காளி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கு. ஒரு தட்டின வெள்ளைப்பூடு ஒரு 5-6, மல்லி இலை, கருவேப்பிலை, புளி, அதுக்கப்புறமா மீன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். வாங்க செய்முறை எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு செய்ய ரெடி ஆகிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாயை அடுப்பில் வைக்க சாச்சு. நான் வைக்கும்போதே தட்டுது. குழம்பு சூப்பராக வருமோ? சரி, பார்த்துக்கலாம். சட்டி காயட்டும். காய்ஞ்ச உடனே எண்ணெயை விட்டுக்கலாம். ஓகே, சட்டி காஞ்சிருச்சு. நாங்கள் எண்ணெய் விட்டுடலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது மீன் குழம்புக்கு கடுகு இந்த மாதிரி போடக்கூடாது, வெந்தயம் தான் போடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நீளமாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் செவந்து வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்தா போதும். ஏன்னா எல்லாமே வதக்க போகிறோம், அதனால் சரியாக வரும். இப்போ வெள்ளைப்பூடு போட்டுடலாம். வெள்ளைப்பூடு போட்டு 2 வதக்கி விட்டுருவோம். மீன் குழம்புனா ஏதோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. வெந்தய குழம்பு வச்சு அதில் மீனை போட்டுருணும், அவ்வளோதான். பெரிய விஷயங்கள். அதனால தான் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு வதக்கிடலாம். ஆனால் இன்றைக்கி பூரா வதக்கினால தக்காளி என்ன ஆகும்? அப்படியே தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணோம்னா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுறணும். உப்பை போட்டுட்டு இப்போ வதக்கணும்னு வச்சுக்கோங்க, தக்காளி சூப்பராக வதங்கிடும். ஏன்னா அப்படியே வெறும் தக்காளியை இப்போதைக்கு நம்ம வதக்க முடியாது. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? அவ்வளோதான். 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம்னு வைங்களேன், நல்லா வதங்கி நல்லா ஒன்றா மிக்சிங் ஆகிடுச்சு. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சா? இந்த டயத்தில் தான் நம்ம என்ன போடணும்னா மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, வரமிளகாப்பொடி, மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும்.
மெயினாக மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஊற்றினோம்னா அந்த டேஸ்ட்டே கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து அப்படியே வதக்கி லேகிய மாதிரி ஆயிடும். லேகியம் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பாருங்கள், சூப்பராகிடுச்சு. எல்லாம் மிஸ்ஸிங் சூப்பராக மிஸ் ஆயிடுச்சு, எல்லாமே மிஸ்ஸிங். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இப்போ வந்து 2 கொதி வந்த உடனே அடுத்தது நம்ம புளி ஊற்றிடலாம். கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளியை ஊற்றிடலாம். புளி ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும். புளி ஊற்றியாச்சு, ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீனை போட்டாச்சு, நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மல்லியில் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம இறக்கிற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்கும், டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, அடுப்பு அமைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி. மீன் பொரியல் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சுடுகிறது சுடுகிறது. ஓஹோ, சுடுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சூப்பர். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் மலரக்காய் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த செய்முறை என்னென்ன போட்ட எல்லாமே கரெக்டாக செய்யுங்க. மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வந்துடும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்கள் மலரக்காய் சொல்லித்தரேன். ஓகேங்களா? வச்சுட்டு இதே மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மலரக்காய்க்கு சொல்கிறீங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மலரக்கா. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? பாய்.